கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிய வேண்டியது மிக 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 அவசியம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் ஊழியம் செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நமக்காக வழக்காடுகிற, நம்மை நீதிமானாய் மாற்றுகிற, சகலவற்றையும் கற்றுத்தருகிற, நம்மை பலப்படுத்துகிற உன்னதமான இந்த தேவ ஆவியானவரை குறித்து நாம் அறியாவிட்டால் நிச்சயமாகவே நம்மை போல பரிதபிக்கப்படக்கூடிய ஒருவரும் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஆவியானவரை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வோம். நிச்சயமாகவே இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை நீங்கள் எதிர்கொள்ள, உங்கள் நெருக்கமான சூழலிலிருந்து நீங்கள் விடுதலையாக, பிரியமானவர்களே, இந்த தேவ ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார் என்பது இது நிச்சயம். திருத்துவத்தில் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் பிதா, குமாரன் இருவரிலும் இருந்து வித்தியாசமானவர். பிதாவும் குமாரனும் ஒன்றாக இணைந்து பரிசுத்த ஆவியானவருக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனில் வாசம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகில் வெளிப்பட்ட நாட்களில் ஒரு சரீரம் அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனிதன் பாவ பரிகாரத்துக்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம். 2000 வருடங்களாக உலகில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவருக்கு சரீரம் வழங்கப்படவே இல்லை. அந்நிமித்தம் அவரை ஒரு தனிப்பட்ட ஆள் தத்துவத்தை உடைய நபராக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தெய்வீக சக்தியாக, வல்லமையாக, அதிகாரமாக மட்டுமே கருதும் தவறான உபதேசம் சபையின் சரித்திரத்தில் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் தனிப்பட்ட ஆள் தத்துவத்தை உடையவர் என்பதை நூற்றுக்கணக்கான வேத வசனங்கள் நிரூபிக்கின்றன. அவர் தனித்தன்மை உடையவர். பிரியமானவர்களே, ஒரு மனிதனைப் போல பல விதங்களில் செயல்படுகிறார். அப்போஸ்தலர் 13:2 எடுத்து வாசித்து பாருங்கள். சுயமாக தீர்மானம் செய்பவர். அப்போஸ்தலர் 15:28 காரியங்களை நடப்பிப்பவர். 1 கொரிந்தியர் 12:11 ஆராய்ந்து அறிபவர். 1 கொரிந்தியர் 2:11 சத்தியங்களை கேட்டு அறிவிப்பவர். யோவான் 16:13 சபையோடு பேசுபவர். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17 போதித்து நினைப்பூட்டுபவர். யோவான் 14:26 நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8:27 அன்பு நிறைந்தவர். ஆதியாகமம் 6:3 போராடுபவர். பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட நபரை போல் ஆவியானவர் ஆழ்தத்துவத்தை உடையவராக இருப்பதினால் அவரை துக்கப்படுத்த முடியும், விசனப்படுத்த முடியும், அவருக்கு எதிராக பொய் சொல்ல முடியும். ஒரு சக்திக்கு எதிராக இப்படி செயல்பட முடியாது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட நபர் என்பது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இணையானவர். அவர் சரிசமமானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்ற இயேசுவின் கட்டளையையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று நாம் 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கிறோம். மூன்றாவதாக செயல்படுவதனால் மற்ற இருவரை விட மாட்சிமை, மகத்துவம், வல்லமை, அதிகாரம், மகிமை, பராக்கிரமம் இவைகளில் அவர் எவ்விதத்திலும் குறைந்தவர் அல்ல. பிரியமானவர்களே, அவர் நித்தியவாசி, சர்வ வியாபியவர், சகலத்தையும் அறிந்தவர், சகல வல்லவர், சிருஷ்டிகர்த்தர், பூமியை புதிதாக்குபவர், தூஷிக்கப்படக்கூடாதவர், ஜீவனை கொடுப்பவர். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமா இருப்பதினால்தான் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னவர்கள் உடனடியாக மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தேவனாயிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் பிதா அல்ல, குமாரனும் அல்ல. பிரியமானவர்களே, யோவான் 15:26 நாம் வாசிக்கிறோம், பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவி என்று இயேசு குறிப்பிடுவது ஆவியானவர் இந்த 2 நபர்களிலும் இருந்து வித்தியாசமானவர் என்பதை நிரூபிக்கிறது. பிரியமானவர்களே,
மத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. திருத்துவத்தின் 3ஆம் நபர்களும் 3 வித்தியாசமான கிரியைகளை நடத்துவதை இங்கே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு யோர்தான் நதி அருகே நிற்கிறார். பிதா வானத்திலிருந்து பேசுகிறார். ஆவியானவரோ வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிறார். மூவரும் வேறுபட்ட ஆள் தத்துவத்தை உடையவர்கள் என்பதினால்தான் பேதுரு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று 1 பேதுரு 1:2 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மனித ரட்சிப்பை தீர்மானம் செய்தது பிதா. ரட்சிப்பின் கிரியையை இரத்தம் சிந்தி தொடங்கியது இயேசு. தனிப்பட்ட மனிதனில் நிறைவேற்றியது ஆவியானவர். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எந்த உருவத்திலும் வெளிப்படவில்லை என்றாலும் தண்ணீர், எண்ணெய், காற்று, அக்கினி, புறா, ஆபிரகாமின் ஊழியக்காரன் போன்ற உருவங்கள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவை மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் தன்மைகளையும் அவருடைய செயலாற்றலையும் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாய் தியானித்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் வாழ்க்கை சீர் செய்யப்படும். பிரியமானவர்களே, உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகும். உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கும். உங்கள் தரித்தனங்களை என் தேவ ஆவியானவர் நீக்குவார். நிச்சயமாகவே என் இயேசு வாக்கு பண்ணின இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சியுங்கள். விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை பூமி எங்கும் பறைசாற்றுங்கள். இது உங்களுடைய நேரம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை